ஓகே பிள்ளைகளா, இந்த வீடியோல வந்து 2025 மொரட்டுவ எலக்ட்ரானிக்ஸ் பார்க்கணும். ஏற்கனவே நான் எலக்ட்ரிசிட்டி மெக்கானிக்ஸ் லைட் அதை டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோ இருக்குது யூடியூப்ல, அதே மாதிரி நோவாலைன்ல இருக்குது, உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும். இதுல பார்க்க போற எலக்ட்ரானிக்ஸ். சரி பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ் 9வது பி பார்ட். இலட்சி இருவாய்களையும் ஒரு டிரான்சிஸ்டரையும் கொண்டு ஆக்கப்பட்ட ஒரு சுற்றை ஒரு காட்டுகிறது. பைப்பாக 5 வோல்ட் அல்லது அதற்கு அண்மை வோல்ட் அளவுகளுக்கு டிரான்சிஸ்டர் நிரம்பத்தக்கதாக RBRC தரையில் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இப்ப இவ்விடத்துல வந்து அப்படின்னா நாங்க இப்ப இந்த இன்புட் இவ்விடத்துல இன்புட் வந்து 5 வோல்ட் இல்லாட்டி 5 வோல்ட்டுக்கு அண்மை பெருமானம் இந்த நிரம்பல் நிலைக்கு போற மாதிரி இந்த RBRC பெருமானங்கள் எடுக்கப்பட்டிருக்கலாம். அப்படின்னா இப்ப இந்த 5 வோல்ட் ஆயிருந்தா இந்த டிரான்சிஸ்டர் சச்சுரேஷனுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா இந்த VCE வந்துட்டு இவ்விடத்துக்கு நாங்க 5 வோல்ட் கொடுக்கறது இல்லை, இல்லாட்டி 5 வோல்ட்டுக்கு அன்னளவாய்க்கிற ஒரு பெருமானத்தை கொடுத்தா VCE வந்துட்டு சரி நிரம்பல் நிலையில நாங்க VCE எடுக்கிற 0 அல்ல 0.1 எடுக்கிற 0 வோல்ட் எடுக்கும். சரி ஓகே, 0 ஆகும் நிரம்பல் நிலையில. அடுத்து இப்ப இந்த இலச்சி இருவாய் ஐந்தா பிள்ளைகள், இலச்சி இருவாயில இப்ப முன்முக கோடல் பின்முக கோடல் நினைக்கிற இந்த முன்முக கோடல் தடையெடுத்துன்னு சொன்னா அது வந்துட்டு 0 ஆயிக்கும். பின்முக கோடல் தடையெடுத்துன்னு சொன்னா அது வந்துட்டு முடிவிலி ஆயிக்கும். அப்படின்னா முன்முக கோடல்ல சரி முன்முக கோடல் எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு மூடி ஆளி மாதிரி. சரி முன்முக கோடல்ல மூடி ஆளி இப்படி, இது திறந்த ஆளி. இதுல வந்துட்டு எந்த மின்னோட்டமும் ஓடும், ஆனா இந்த ஆலை குறுக்கேக்கிற அழுத்த வேறுபாடு 0. அதே மாதிரி டயட்ல எந்த மின்னோட்டம் போனாலும் டயட்டை குறுக்கேக்கிற அழுத்த வேறுபாடு 0 ஆகும். இப்ப இங்க வந்து பின்முக கோடல்ல திறந்த ஆலின்னு சொன்னா எந்த அழுத்த வேறுபாடை வழங்கினாலும் இந்த டயட் அப்படின்னு சொன்னா இந்த சுவிட்சினூடா போற மின்னோட்டம் வந்துட்டு 0. அதே மாதிரி பின்முக கோடல்ல எந்த அழுத்த வேறுபாடை வழங்கினாலும் அதனுடைய எந்த நடக்கிறது மின்னோட்டம் போறது. சரி அந்த இலச்சி இருவாய் இயல்புகளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது எப்படியே சரி சரி அப்படி இருந்தா ஃபார்வர்ட் பேஸ் செல்லு மூடியாலி, ரிவர்ஸ் பேஸ். ஓகே, பின்முக கோடல் வந்துட்டு திறந்த ஆலி. சரி இப்ப பாருங்க செல்லுது ஏபி பைப்பு முடிவிடங்களுக்கு வழங்கப்படும் பைப்பு வோல்ட் அளவுகள் முறையே VA VB. சரி வோல்ட் அளவு தந்தீரு VA VB. வெவ்வேறு பெருமானங்களுக்கு எஃபில் உள்ள வோல்ட் அளவு VF-னை கண்டு சரி எஃபில் உள்ள வோல்ட் அளவு VF-னை கண்டு பின்வரும் அட்டவணையை பூர்த்தி செய்ய VF காணும். சரி இங்க பாருங்க 0 0 0 5 வோல்ட் 5 வோல்ட் 0 5 வோல்ட் 5 வோல்ட். சரி இப்ப நான் இവിടുത്തെ 0 0 கொடுத்தேன்னு 0 0 கொடுத்தேன்னா இப்ப இது ஃபோர் பேஸ்ல நான் ஒரு அழுத்த வேறுபாடை வழங்கணுமே. இதுக்கு எப்படி இது 0 கொடுத்தேன்னா மின்னோட்டம் ஓடாது, 0 பார்க்க கூட கொடுக்கணுமே, ஏன்னா உண்மை குரல் கிடைக்கணுமே. இப்ப 0 கொடுத்தோடனே இதுல மின்னோட்டம் இல்லை, இதுல மின்னோட்டம் 0 இதுல மின்னோட்டம் 0 ஆயிடும். அப்ப இங்க போற மின்னோட்டம் 0 ஏன்னா இவ்வளவு 0 வோல்டேஜ். சரி இதால மின்னோட்டம் ஒன்று ஓடுது இல்லைன்னு சொன்னா இது துண்டிப்பு பிரதேசம். துண்டிப்பு பிரதேசத்துல எரிஞ்சிக்கோன்னா VCE = VCC. அப்ப VCC 5 வோல்ட். சரி அப்ப இவ்விடத்துல இருக்கிற வோல்டேஜ் 5 ஆயிடும். ஓகே, அது இன்னொரு மாதிரி பார்க்க மேலும் ஒரு தேவைன்னு சொன்னா இப்ப துண்டிப்பு பிரதேசத்துல இந்த IB 0 ஆயிட்டுன்னு சொன்னா இங்க IC-யும் 0 ஆகுது. இப்ப ICRC 0 ஆகணும். ICRC 0 ஆகுதுன்னா VCC = VF ஆயிக்கணும். அப்ப இங்க வரும் 5 வோல்ட். சரி 5 வோல்ட். இப்ப 0 5 வோல்ட் கொடுக்குறேன். 5 வோல்ட் கொடுத்தா இதால மின்னோட்டம் பண்ண ஓடுமே. இப்ப இங்களே மின்னோட்டம் பண்ணிக்கிறேன். சரி IB not equal 0. இப்ப IC not equal 0. நீங்க பாருங்க, நான் சொன்னேன் இப்ப இவரு முன்முகக்கோட லேக்கிறேன். இது 5 கொடுத்தோடனே இவட மெத்தனையா மாறு 5 வோல்ட்டா மாறு. அவன் ஏற்கனவே ஹேலியில சொல்லிட்டான் 5 வோல்ட் இல்லாடி 5 வோல்ட்டுக்கு அன்னளவான பெருமானம் மீதல்ல நிரம்பல் பிரதேசத்தை போற மாதிரி RBRC பெருமானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறான். அப்ப இப்ப இது நிரம்பல் பிரதேசத்தில் ஈகுதுன்னு சொன்னா VCE சமனாயிக்கணும்
0 வோல்ட். VCE வந்துட்டு 0 வோல்ட்னா VF வந்து 0 மாறும். அப்ப இது 0. சரி, 0. இங்க 0 5 இருந்தாலும் 0, 5 0 என்றாலும் எந்த வரும் 0, 5 5 என்றாலும் 0 வரும். சரி, அதாவது போட்டில் இருக்கு 5 0 0 0 வரும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த டேபிளை ஃபில் பண்ணணும் புள்ளி. சரி, டேபிளை ஃபில் பண்ணணும். அப்புறம் பாருங்க, பைப்பு எஃப்ஐ கருதி 5 வோல்ட் அல்லது அதற்கு அண்மை வோல்ட் அளவுகளுக்கு துவித ஒன்றினையும் 0 வோல்ட் அல்லது அதற்கு அண்மித்த வோல்ட் அளவு துவித 0 வகை குறிப்பின் உருவிலுள்ள சுற்றுக்கு உண்மை அட்டவணையை தந்து அதற்கொத்த படலையையும் தருக. சரி, ஃபர்ஸ்ட் உண்மை அட்டவணை கேட்டுக்கிற, அப்புறம் படலை என்னன்னு சொல்லி கேட்டுக்கிற. சரி, ஓகே. உண்மை அட்டவணை இருக்கிறதுக்கு இன்புட் A, B, அவுட்புட் F. சரி, இங்க வந்து 0 0 0 1 1 0 1 1 0 0 ஆயிருந்தா 5 வருது, அப்ப 1. இங்க 0 0 0. சரி, அப்ப இது எந்த இதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் பிள்ளைகள். இப்ப நாங்க இப்போ இது என்ன கேட்னு சொல்லு ஒரு ஐடியும் டீக்கணும் இந்த டேபிளை பார்த்து. இப்ப உங்களுக்கு கிளிக் ஆகணும், இந்த இது ஒன்று வந்து அடுத்தெல்லாம் 0 ஆகுதுன்னா ஓ கேட்டுக்கு நோட் பண்ணிக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னா, இப்ப நாங்க ஓ கேட் எடுத்துட்டா வார 0 1 1 1. அப்ப 0 மீக்கிறது 1 மாறி 1 0 மாறிக்குது. அப்ப ஒரு நோ கேட்டு. சரி, அப்ப A plus B bar நோ கேட் வரும். அப்படி இல்லையா உங்களுக்கு இப்படி எடுக்கணும். இப்ப இந்த ஒண்டிக்கிற இடத்தெடுத்துன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்த விளங்கெடுக்கணும். இப்ப இது A bar dot B bar. சரி, இந்த A bar dot B bar எடுத்தேன்னு சொன்னா இதை வந்துட்டு அந்த டிமோகன்ஸ் லோன்னு சொல்லி ஈகுது. சரி, இப்ப சம்டைம்ஸ் சில புள்ள லோஸ் படிக்கிற இல்லையாகும். பட் அந்த உங்களுக்கு என்னென்ன லோ இடத்துல பாவிக்கணும் சுருக்கல் செய்யறது வந்துட்டு அந்த தேவையான இதை தருவான் தரவுகளை. பொதுவா அந்த 2022 ஆண்டும் அப்படி 2022 இல்ல 2021 ஆண்டு எலக்ட்ரானிக்ஸ் எஸ்ஐல தந்தீங்க. சரி, இப்ப சுருக்கத்து தேவையான தரவுகள் எல்லாம் தந்து போட்டு உங்களுக்கு சுருக்க செல்லு. ஓகே, இப்போ அது தருவான். பொதுவா இப்ப A bar dot B bar தான் இது எழுதியும் A plus B முழுவதின் பார். சரி, இந்த A plus B முழுவதின் பார் ஒடுக்கத்திலான A bar dot B bar வாரு டிமோகன்ஸ் லோ. இதை வச்சு மூல தீர்மானிக்கலும் ஓகே இது நோ கேட்டு அப்படின்னு செய்யணும். இல்லாட்டி இந்த ஐடியோட வரணும் இடத்துல. சரி, அப்ப ஆன்சர் வந்துட்டு நோ கேட். ஓகே, நோ படலை. இது கொஞ்சம் கிளியரா நினைக்கிறேன் புள்ள அவர்களுக்கு. அடுத்த ஹெல்லையும் பார்க்கலாம். பி பார். தற்காலங்களில் வழிபதனாக்கியின் ஏர் கண்டிஷனர் தொழிற்படும் மற்றும் தொழிற்படா நிலைகள் செய்மை கட்டுப்படுத்தி. ரிமோட் A ஈரப்பதன் புலனி, B டைமர், C. இப்ப A B C. சரி, டைமர் C என்பதால் தீர்மானிக்கப்படுகின்றன. செய்மை கட்டுப்படுத்தி ஈரப்பதன் புலனி டைமர் என்பவற்றின் ஒன் மற்றும் ஓஃப் நிலைகள் முறையே தருக்க பெருமானங்கள் 1 0 ஆகியவற்றை பிறப்பிக்கின்றது. F ஆனது தருக்க பெருமானம் 1 பெருகையில் வழிபதனாக்கி தொழிற்படுவதாகும். F ஆனது தருக்க பெருமானம் 0 பெருகையில் வழிபதனாக்கி தொழிற்படாததாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சரி, அப்ப இவ்விடத்துல வந்து 3 இன்புட் ஈடு. ஒன்று ரிமோட்டால இது பண்றது, அடுத்தது ஈரப்பதன் புலனி. சரி, B, அடுத்தது வந்துட்டு டைமர் C, அவுட்புட் F. ஓகே, அப்ப இப்ப நாங்க எடுத்தேன்னு சொன்னா இப்படித்தான் ட்ரூத் டேபிள் ஈக்கும். பாகம் ட்ரூத் டேபிள் கீழே செல்லி கீழால தேவைப்படும் பாகமா செய்மை கட்டுப்படுத்திய இதனை ஒன் கமா ஆஃப் நிலைகளுக்கு அமைப்பதன் மூலம் வழிப்பதனாக்கிய முறையை தொழிற்படும் தொழிற்படாத நிலைகளுக்கு பயன்.
சரி, இது ஒன் பண்ணா தொழிற்படுது, இல்லாட்டி ஓஃப் பண்ணா வழிப்பதனாக்கி ஓஃப் ஆகுது. ஈரப்பதன் புலனி பி, இது முன்கூட்டியே வரையறுத்து அதிகூடிய ஈரப்பதனை கண்டறியும் போது அதன் நிலையை ஒன்னு என அமைக்கும். அப்படின்னா இப்ப ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு ஈரப்பதன் அளவொன்று தீக்கிறது, அந்த ஈரப்பதனை பார்க்க கூடிட்டேன்னு சொன்னா இவர் ஒன்றும் ஆகுவார். ஏர் கண்டிஷன் ஒரு வேலைகான் ஈரப்பதன், சரி, அதை குறைக்கியது. ஓகே, எங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுளான ஒரு ஈரப்பதன் பெருமானம் ஈகிறது. உண்மையா அந்த இது ஹீட் கேள்வி அந்த இதெல்லாம் ஒரு கேள்வி ஈகிறது சேஜல விலங்கும் போது, சரி. அப்ப அது அந்த பெருமானம் கூடிட்டேன்னு சொன்னா அன்கம்ஃபர்டபுளா விளங்குதல்ல, அப்ப அந்த ஈரப்பதனை குறைக்கும். சரி, ஓகே. அப்ப அதுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா வழிப்பதனாக்கி வேலை செய்ய தொடங்குறேன். ஓகே, அதுதான் சொல்லிடு, இது முன்கூட்டியே வரையறுத்து அதிகூடிய ஈரப்பதனை கண்டறியும் போது அதன் நிலையை ஒன்னென அமைக்கும். அப்போது வழிப்பதனாக்கியான தானாக தொழிற்படும். நடக்குமா? அடுத்து முன்னமைத நேர பெருமானத்தை அடையும் போது அடையும் வரைக்கும் அதன் நிலையை ஓஃப் என அமைத்து அது அந்நேர பெருமானத்தை அடைந்தவுடன் நிலையை ஒன்னாக அமைக்கின்றது. இதன் போது வழிப்பதனாக்கிய தானாக ஓஃப் நிலையை அடையும். டைமர் ஒன்னாகிட்டா வழிப்பதனாக்கி ஓஃப் ஆகுற, ஒன்னாகாம ஓஃப்லீன்னா வழிப்பதனாக்கி ஒன்லீகிற. அப்படின்னா நாங்க டைமர் ஒன்று வச்சு இப்ப சுமாரி பக்கமே ஏசி 2 வேலை செய்யணும். அப்ப அந்த 2 வச்சு டென்ஷன்னா அந்த 2 வரையில ஏசி ஒன்லீகிற. அப்புறம் 2 போறான் டைமர் ஒன்னாகும். அது ஒன்னாகினோடனே ஏசி வந்துட்டு என்ன நடக்குது, ஓஃப் ஆகுது. சரி, ஓகே. அப்ப அது போல சொல்லிடுறது பாருங்க. முதலாவது மேற்படி சுட்டுக்கான உண்மை அட்டவணை தயாரித்து அதற்கான பூலியன் கோவை எழுதுக. இந்த பிராக்கெட்ல இருக்கிறத வாசிக்காட்டி நீங்க பிள்ளை விட்டுருவீங்க போல. பிராக்கெட்ல இருக்கிற எல்லாம் பாருங்க, சி ஒன் என அமையும் காலப்பாதில் ஏபி ஒன்னாக அமைத்தல் செல்லுபடியாற்றுது. அப்படி என்னன்னா சி ஒன்னாகிட்டேன்னா அது போல ஏபியால ஒன் பண்ணேல செல்லுபடியாற்றுது. அதாவது சி ஒன்னாக அமையும் காலப்பாதில் ஏபியின் எண்ணிலைமையில் வழிபதனாகி தொழிற்பட டைமர் ஒன்னாயிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரிமோட்டால் ஒன் பண்ண மேல இந்த இது ஈரப்பதன் கூடன்னு சொல்றதுக்காக வேண்டியும் என்னென்ன செய்யல வழிபதனாக்கி ஒட்டோ ஒன்னாகாது. அதான் சொல்லி இப்ப இந்த பாயிண்ட் தேவை. இந்த பிராக்கெட் உள்ள கேட்கிறத நீங்க வாசிக்காம டேபிள ஃபில் பண்ணிட்டீங்கன்னா பிழை ஆகிடும். சரி, ஓகே. அப்ப இப்ப பாருங்க, ஏன்னு செல்லது இங்க நாங்க இன்புட்டோல் எடுத்து இது பண்ணிக்கோன்னு சொன்னா டேபிள் கீரோன்னு 8 வரும். என்ற 2 கணம் தானே. அப்ப இப்ப எடுத்தா ஏல வந்து 0 சரியா. இப்ப டைமர் ஒன்னாகி இருந்துச்சுன்னா நான் வாங்க தேவையில்லை, 0 தான் வரும். நான் செல்லி வைக்கிறேன் டைமர் ஒன்னாயினா அடுத்த எந்த ஆயிருந்தாலும் சரி ஏசி ஓஃப்ல நீக்கிறேன், அப்ப 0. இப்ப டைமர் ஒன்னாகாம இல்லை, சரி, ரிமோட்டை ரன் பண்ணாம இல்லை, ஈரப்பதனும் அந்த மேக்சிமம் பெருமானது அடையாம இல்லைன்னா ஏசி ஓஃப்ல நீக்கும் 0. இப்ப ஈரப்பதன் கூட்டிட்டுனா ஏசி ஒன்னாகும். எங்களுக்கு ரிமோட்டாலே ஒன் பண்ணேலும் ரிமோட்டாலே ஒன் பண்ற ஈரப்பதனும் கூடு, அப்ப ஏசி ஒன்னாகும். இந்த 3 கட்டத்திலையும் மட்டும்தான் இது நடக்கும்னு சொன்னா ஏசி வந்துட்டு ஒன்னாக போகுது. சரியா, ஏசி ஒன்னாக போகுது. இதை ஃபில் பண்ணணும். இதே மாதிரி ஒரு கேள்வி 2021ஆம் ஆண்டு ஈகிற செய்யுது. சரி, நம்ம அதை செஞ்சு பாருங்க. ஓகே, அடுத்த 2019ஆம் ஆண்டும் ஈகிற ஒரு கேள்வி. சரி, அது என்ன செஞ்சு பாருங்க. ஓகே, இப்ப பாருங்க, வழிப்பதனாக்கிய கட்டுப்படுவதற்கான சொர்க்க சுற்றினை இல்ல பூலியன் கோவையும் கேட்டீங்க தயாரித்து அதற்கான பூலியன் கோவையை எழுதுங்க. அப்ப பூலியன் கோவை எடுக்க சொல்லி இப்ப பாருங்க, இப்ப இந்த ஒண்டிகிற விடத்தை எடுத்துன்னு சொன்னா எங்களுக்கு விளங்கும் ஏ பார், சரி, ஏ பார் பி சி பார். இவ்விடத்தை எடுத்தா ஏ பி பார் சி பார். ஏண்டா ஒண்டிகிறது அப்படியே எடுக்கிற ஏ 0 இருந்தா பாரா எழுதணும் பி பார். இங்க வந்து ஏ பி சி பார். சரி, இப்ப கோவை கேட்டீங்க. அப்ப இதை வந்துட்டு இப்ப ஓகேட்டால கனெக்ட் பண்ணணும். அவை எஃப் சமன் ஏ பார் பி சி பார். இங்க ஏ பி பார் சி பார், இங்க ஏ பி சி பார். எஃப் சமன் சி பாரை பொதுவு எடுக்க ஏ பார்
B, A, B bar, A, B, C bar. சரி, அது F சமன். இப்ப இவ்விடத்துல வந்து A bar B, இதுல இருந்து A பொதுவை எடுக்கிறேன், B bar plus B, plus என்ன ஓவா, ஓகே, ஓ B bar O B. இப்ப F, இப்ப A bar B, இங்க A, இதுக்கு பதிலாக அடிக்கலும் ஒன்று, இது தருவதா புள்ளைல, சரி 2021 இதுல தந்திக்கிற, சரி இது 60 சிக்கானம் C பார். அப்புறம் இந்த A ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதுறேன், இதுவும் 60, இதை எழுதியாலும் A O A பார் N B என்று. அப்ப இப்ப இவ்விடத்துல வந்து இப்ப இந்த ஓவாலே மடைப்ப நீக்க இயலும், சரி இப்ப நான் இந்த பிளேசி பிளஸ் நான் செல்லுது. அப்ப இப்ப இதை இருக்கத்தல்ல இது எழுதேனும், ஏ எழுதி போட்டு இந்த பாரை விட்டுட்டு இந்த பிஏ மட்டும் எழுதுறேன், இது இதுக்கு ஈக்குவலா ஆகிக்கிறேன். இது இந்த 2021 இது ஹந்திக்கிறது, சரி இது இப்படி சுருக்கி அடிக்க எழுமன் சொல்லி தருவது உங்களுக்கு அந்த சுருக்க. இதுதான் இந்த சுருக்கினாவாறு தறக்க கோவு, சரி இதை அவருக்குள்ளே செய்யணும் டிரெக்டா யோசிக்க மேலும், சரி சரி இப்ப இவரு அந்த இந்த ட்ரூத் டேபிள்ல இருந்து எடுத்து செல் இல்லை, இப்ப டிரெக்டா அவருக்குள்ள யோசிச்சு எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஏண்டா சி பார் வரணும் செல்லதை யோசிச்சு சி பார் கட்டாயம் ஈகிற அப்படின்னு சி பாரை இடத்துல ஈகிற. இது வந்துட்டு இப்ப ஏபிக்கு என்ன செல்லுது இல்லை, ஏபி வந்துட்டு இப்ப ஏ வந்துட்டு ஒன்னாகினா பி ஒன்னாகினு செல்லுது இல்லை, சி ஈக்கோணும், சி 0 ஆயிக்கோணும், சி 0ன்னு சொல்லி சி பார் கட்டாயம் ஈக்கோணும். அப்ப அவரது சி பார் இந்த அடுத்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்தாலும் ஓகேன்னு சொல்ல மாதிரி, அப்ப சி பார் சரி டாட்னு வரணும், சரி டாட்னா ஓகே ஓகே சி பார் டாட் ஏஓபி, சரி அது யோசிச்சடிக்க மேலும் 2019 அப்படித்தான் நீக்கிற, சரி ஒரு புள்ள அந்த ட்ரூத் டேபிள் ஒன்று மெடிக்கல்ல உண்மை அட்டவணை மெடிக்கல்ல யோசிச்சு போட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்து, சரி ஓகே அவங்க ஸ்கீம்ல. அப்ப அந்த நீங்க அந்த 2019 பாருங்க, இவ்விடத்துல இப்ப உண்மை அட்டவணை தயாரித்து அதற்கான பூலியன் கோவே எழுதுக, அதிலிருந்து எழுத செல் இல்லை, ஆனா இப்படி எதிர்பார்க்கறதுன்னு சொல்லு சில சிக்கல் ஒன்றிக்கிற இவ்விடத்துல, சரி இப்ப அவங்க டிரெக்டாவே எதிர்பார்க்கிறாங்களான்னு சொல்லுது. அப்ப இப்படித்தான் இப்ப அவனோட ஸ்கீம் எடுத்து பார்த்தேன்னு சொன்னா இப்ப அவங்க சுருக்கள் எதிர்பார்த்தில்ல, ஆனா அடுத்த ஹெலி எடுத்து சுருக்கள் செய்ய வேண்டி வரும். இப்ப ஒரு புள்ள இந்த கோவை எழுதினா மார்க்ஸ் கொடுத்தீங்க, சரி 2 மார்க்ஸ். இப்ப இந்த கோவை எழுதினா மார்க்ஸ் செய்கிறேன், இது சுருக்கள் அடுத்த ஹெலி தான் தேவைப்படுது உண்மையா, அந்த நோ படலை கொண்டு ஆக்குன்னு சொல்லிக்கிறேன், ஓகே அப்ப இது அடுத்த ஹெலி செய்யறதுக்கு உங்களுக்கு இந்த சுருக்கள் செய்ய வேண்டி வரும். அப்படி இல்லை இப்ப நீங்க நான் சொன்ன மாதிரி டிரெக்டா அவருக்குள்ள இதை யோசிச்சு எழுதியிருந்தாலும் அதுக்கும் மார்க்ஸ் செய்கிறேன். எப்படியோ நீங்க இதை சரி எழுந்தா சரி. சுருக்கள் இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கேலி சுருக்களை எதிர்பார்த்து இல்லை, 2வது ஹேலி சுருக்கள் தேவைப்படுது, எப்படிமா அதனால சுருக்களை செய்யணும் எப்படின்னு. சரி வழிபதனாக்கிய கட்டுப்படுறதுக்கு தரக்க நோ படலைகளை கொண்டு ஆக்குது, இந்த நோ படலைகளை கொண்டு ஆக்குக, சரி இந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டு இப்ப வருது 2024 பேப்பர்ல எலக்ட்ரானிக்ஸ்ல வந்துட்டு அப்படி ஒரு கேள்விங்க, சரி எனக்கு எந்த படலை ஞாபகம் இல்லை, அதுல அந்த கோவை எடுத்த அப்புறம் இந்த படலை வச்சு ஆக்குங்கன்னு சொல்லிக்கிறேன், ஓகே ஸோ அப்ப உங்களுக்கு அந்த ஐடியா டீக்கணும் எப்படின்னு சொல்லு. அப்ப இந்த சுருக்களை செய்யணும், சுருக்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு தருவான் இந்த தரவுகளை 2021 அந்நீது, சரி ஓகே. இப்ப வழிபதனாக்கிய கட்டுப்படுத்துக்காக தடுக்க சுட்டினா நோ படலைகளை கொண்டு ஆக்குக, நோ படலைகளை கொண்டு ஆக்குக, நோ கேட்டுள்ளே கொண்டு வரணும், சரி எல்லாத்துலயும். அப்ப F7 AOB, இதை நான்
ஃபர்ஸ்ட் இப்போ ஓஇ இதே மோவா மாத்தத்தை பாக்குறேன். அப்ப ஏ இது ஓவா மாத்தினா என்ன செய்ய வேண்டி வரும்னு சொன்னா புள்ளிகள். சரி, ஓகே, ஓவா மாத்த போல. சரி, இப்ப இதுக்கு ஒரு பாரண்டு போட வேண்டி வரும். என்ன இது பாரண்ட் உடக்கிட்டலாம் இந்த ஓ வந்துட்டு எண்டா மாறு. அப்ப இப்ப ஏ பிளஸ் பி இதை உடைச்சுன்னு சொன்னா ஏ பிளஸ் பி பாரண்டே வாரு, ஏ பிளஸ் ஏஓ பி பார் அப்படியே வாரு. சரியா, ஓகே. அப்ப நாங்க என்ன அதுக்கப்புறம் இங்க உடக்கச்சல்ல இப்ப இது பண்ணா ஏஓபி பார் டாட் சி பார் பார். அப்ப இப்ப ஆனா எங்களுக்கு தேவை ஏஓபி இதோட செல்ல இவரு வரணும், ஏஓபி வரணும். அப்ப இன்னொரு பாரண்ட போட்டு எழுதினு சொன்னா இப்ப உடச்செழுதக்கோள் இப்படியே வர. அப்ப ஏஓபி பாட்ட பாரண்ட் வரக்கோள் அது ஏஓபியே வரும். அப்ப இங்க சி பாட்ட பாரண்ட் தான் சி தான் வரும். ஆனா எங்களுக்கு தேவை சி பார். அப்ப நாங்க இதுக்கு பார போட்டுருக்கு. அப்ப இந்த கோவே இப்படி எழுது. சரி, விலங்குகள் இந்த கோவைய எங்களுக்கு இப்படி எழுது. சரி, ஓகே. இப்ப எங்களுக்கு அப்படி எழுது எலிமெண்ட்ஸ் என்ன? சரி, இப்ப இவ்விடத்துல ஒரு நோ கேட். சரி, நோ கேட். அப்புறம் இங்க ஒரு நோ கேட். அப்ப நோ கேட் எடுத்துன்னு சொன்னா இது ஏ, இது பி, அது பிறகு திரும்ப இங்க சி, இங்க ஒரு நோ கேட், நோ கேட். இப்படிதான் தரக்க சுற்று வரும். சரி, இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும் போல பாயிண்ட். ஓகே, சரி. அடுத்த சி பாட்டை பார்க்கணும். இந்த நான் வீடியோ போஸ்ட் பண்ணி சி பாட்டை படத்தை கீறி கொள்ளும் புள்ளியில என்னடா இந்த இல்லாடி வீடியோ டைம் கூடுமா? ஓகே, பாருங்க. சுற்று தந்தீர் இரவு வேளைகள் வீதி விளக்குகளை தன்னிச்சையா ஒளிரச் செய்யும் மின் சுற்று கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. காட்டப்பட்ட மின்சுற்றில் எல்டிஆரின் தடையானது ஒரு செறிவுடன் மாறுபடக்கூடியது. ஒளிபடாத போதும் ஒளிபடும் போதும் எல்டிஆரின் சராசரி தடைகள் முறையே 1 மெகாவும் 1 கிலோவும். அப்படின்னா ஒளிபடாத டைம்ல இந்த எல்டிஆர் தடை வந்துட்டு 1 மெகாவும், ஒளிபட்டா 1 கிலோவும் ஆகும். இங்கு செயற்பாடு விதிகளாக்கியின் பயப்பின் நிரம்பல் வோல்ட் அளவு ±15 வோல்ட் ஆகவும் திறந்த தரநாயம் A0 15 ஆகவும் உள்ளது. அப்படின்னா இது திறந்த சுற்றே பின்னூட்டல் செய்யப்பட்டில்ல. இங்க 15 வோல்ட்னு சொன்னா இப்ப இவரில் நீங்க படிச்சிருப்பீங்க ±150 மைக்ரோ வோல்ட்னு சொல்லி வீச்சுள்ளுக்குத்தான் ஒரு விரியலாக்கியா தொழிற்படுது. அப்படின்னா +150 பார்க்க கூடினாலும் -150 மைக்ரோ வோல்ட்டே பார்க்க குறைஞ்சாலும் எந்த நடக்கும்னா இவர் நிரம்பல் பெய்த்துடும். ஏன்னா இப்படியே நான் பாக்குறேன். இப்ப பி அவுட் சமன் ஏ இன்டு வி. சரி, எங்களுக்கு வரையணுமான மேக்சிமம் வந்துட்டு இந்த வளங்கள் வோல்ட் அளவு பார்க்க கூட வரையலவே. அப்ப வளங்கள் வோல்ட் அளவு சமனா தான் வரும் ±15. ஏ வந்துட்டு 15 பி. அப்ப பின்னுக்கு வரையலுமான பெருமானத்தை பார்த்துன்னு சொன்னா இங்க 15 எடுக்க சொல்ல 150 கீழ் 16 எடுக்கல். அப்ப 150 தர 10/6 ±150 மைக்ரோ வோல்டே வார். ஆனா நான் இங்க கொடுக்குற வோல்டேஜ் வந்துட்டு அதே பார்க்க பெருசா தான் நீங்க போறோம். அப்படின்னா வித்தியாசம் நான் சொல்லு. அப்ப இப்ப இவரு வந்துட்டு இப்ப பிளஸ் வந்துட்டு பி பிளஸ் வந்துட்டு வி மைனஸ் பார்க்க பெருசா இருந்தா எங்களுக்கு வார பிளஸ் விஎஸ். வி பிளஸ் வந்துட்டு வி மைனஸ் பார்க்க சிறுசா இருந்தா வார மைனஸ் விஎஸ். வி பிளஸ் வி மைனஸ் சமனா இருந்தா வார 0. சரியா, ஏன்னா வி இன்னன் செல்லுது வி பிளஸ் மைனஸ் வி மைனஸ். சரி, இந்த ஐடியா வந்து ஈக்கணும் உங்களுக்கு இந்த கேள்வி செய்யறதுக்கு. சரியா, நிரம்பல் வோல்டால ±15 வோல்டா திறந்த தரநாயம் 15 ஆகவும் உள்ளது. இதன் பைப்பு தடை மிக உயர்வு என்பதால் இதன் பைப்பு முடிவிடங்களுக்கிடையே மின்னோட்டம் புறக்கணிக்கத்தக்கது. அப்படின்னா இதால மின்னோட்டமும் டோட்டல் இல்லை. அப்ப இங்கள வார மின்னோட்டத்தை எடுத்துன்னு சொன்னா அதே மின்னோட்டம் தான் நீங்களையும் போற. சரி, இங்கள வார மின்னோட்டத்தை எடுத்தா அதே மின்னோட்டம் இங்களையும் போற. சரி, மின்னோட்டம் புறக்கணிக்கத்தக்கது. சி என்பன முறையை நொட்டறுக்கப்படலை டிரான்சிஸ்டரும் ஆகும். சி செல்லு இவ்விடத்துல ஒரு நொட்பாடையில வேண்டிக்கிறது டிரான்சிஸ்டர். சரி, ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு
ரிலே அமைப்பு தந்தீர். ரிலேன்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்லலாம். உருவில் காட்டப்பட்டுள்ள ரிலேயானது மின்னோட்டத்தை வழங்குவதன் மூலம் இரும்பு அகனியை காந்தமாக மாற்றுவதால் அப்படின்னா இங்க 1-2 மின்னோட்டத்தை அனுப்பக்குள்ள இந்த இரும்பு அகனியை காந்தமா மாத்துறதால என்ன நடக்குதுன்றா சரி அகனியை காந்தமா மாற்றுவதால் தொழிற்படும் ஒரு ஆளியாகும். மின்னோட்டம் பாயும் போது ரிலேனுள் உருவாக்கப்படும் மின்காந்தத்தால் ஆமேச்சர் கவரப்பட்டு இந்த ஆமேச்சர்ன்னு சொல்லி இது கவரப்பட்டு மூவிங் கண்டக்ட் ஆனது நகர்வதால் சரி இப்படி கவரக்கொள்ள இது தள்ளப்படுது. அப்ப இவர் வந்துட்டு நகர்ந்து இங்க தொடுகை ஏற்படுத்துது. ஆரம்பத்திலயும் 2 பேருக்கு மட்டும் தொடுகை அண்டு இல்லை சரி. இப்ப இவர் சரி இது பண்ணது இல்லை. இது இப்படி திரும்ப கொள்ள இவரின் சரி தள்ளுமே. அப்ப இதை பிடிச்சி தள்ளும் இந்த 3ஆம் நம்பர் இப்படி தள்ளக்கொள்ள இது தொடுகை ஏற்படுத்துது. அப்படின்னா இந்த 3ஆம் நம்பர் வைத்து 5ஓட தொடுகை ஏற்படுத்துது. 5ஓட தொடுகை ஏற்படுத்தினோடனே என்ன நடக்குது? இந்த சுற்று பூர்ணப்படுத்தப்படுது. சுற்று பூர்ணப்படுத்தப்பட்டா மின்னோட்டம் ஒன்று ஆக மின்குமிழத்தை நடக்குது ஒளிருது. ஓகே மின்குமிழ் ஒளிருது. அதான் சொல்லிடுற மூவிங் கான்டாக்ட் நகர்வத வீதி விளக்கு மின் வழங்கும் சுற்று பூர்ணப்படுத்தப்படுதா இரவேல வீதி விளக்கான ஒளிர்கின்றது. சரி ஓகே. ஏன்னு புள்ளியில் அழுத்தம் யாது? ஏன்னு செல்லு புள்ளியில் அழுத்தம். ஏன்னு செல்லு வந்து புள்ளிகள் இது பி. ஏன்னு செல்லு புள்ளியில் இருக்கிற அழுத்தத்தை காணறதுக்கு 20/40 அப்படின்னு 60 கிலோ. 60 கிலோவுக்கு நாங்க வழங்கிக்கிற வோல்டேஜ் வந்து இவ்விடத்துல VCC 15 வோல்ட். சரி பிளஸ் VCC வந்துட்டு VCC பிளஸ் 15 வோல்ட் வழங்கிக்கிறேன். அப்படித்தானே 15 நான் பார்க்கணுமான வோல்டேஜ் வந்து இவரே குறுக்கே பார்த்தா ஹரி. ஏன் ரீசன் என்றா இப்ப இந்த புள்ளியில் இருக்கிற அழுத்தத்தை VAன்னு எடுத்தா இவடம் 0. அவன் இந்த 20 கிலோ தடையை குறுக்கே இருக்கிற அழுத்த வேறுபாடு இந்த புள்ளியில் இருக்கிற அழுத்தத்துக்கு சமன் ஆகிறது. அப்ப 60 கிலோவுக்கு 15 சரி 20 கிலோவுக்கு சுருக்கினா இங்க 60-20 சுருக்கினா 3 இங்க 5 வோல்ட். சரி அப்ப VA வந்துட்டு பிளஸ் 5 வோல்ட் ஆயிக்கும். சரி பிளஸ் 5 வோல்ட் ஆயிக்கும். ஓகே அடுத்த 2வது B எனும் புள்ளியில் உள்ள அழுத்தத்தை ஒளிபடும் போதும் ஒளிபடாத போதும் அண்ணளவாக்கான். அண்ணளவா தான் கேட்டீங்க. அப்ப ஒளி படும் போது பார்த்தேன்னு சொன்னா இவரு 10 கிலோவும் இவரு 1 கிலோவுமே. அப்ப 10 கிலோ 1 கிலோவுன்னு சொன்னா 100 மடங்கு குறைச்சல். அப்ப எங்களுக்கு செல்லும் இந்த தடைக்கு நிறைய சமனாவே அழுத்த வேறுபாடு வரும். இப்ப இவரு 100 மடங்கு குறைச்சல்னு என்ன இப்ப சிறியோர் அழுத்த வேறுபாடு தான் இவருக்கு வரும். அப்ப அதை புறக்கணிச்சா அந்த அழுத்த வேறுபாடு 0 அடிக்கலும். ஆகவே இவிடம் 0 என்றா அழுத்த வேறுபாடு 0 என்றா VB 0 இருக்கணும். அப்படி என்றா ஒளிபடுத டைம்ல VB சமன் 0. ஒளிபடுத டைம்ல VB சமன் 0. சரி ஒளிபடாத போது பார்த்தா இவரு வந்துட்டு என்ன நடக்கிறேன்னா மெகாவும் போற அந்த மெகாவும் தந்திக்கிறவங்களுக்கு 1 மெகா ஓமன் சொன்னா 1000 கிலோ அப்படின்னா 100 மடங்கு பெருசா மாறு. அப்ப இப்ப இவரோட கம்பேர் பண்ணா இவரு 100 மடங்கு சிறுசு. அப்ப இவரோட தடையை புறக்கணிக்க அப்படின்னா இவருக்கு குறுக்கே வர அழுத்த வேறுபாடை புறக்கணிக்க. அப்படி இவருக்கு வர அழுத்த வேறுபாடை புறக்கணிச்சா 0. அப்ப எங்களுக்கு தெரியும் இவரிடம் 15. இப்ப இதே குறுக்கே வர அழுத்த வேறுபாடு 0 VB எத்தனை ஆயிக்கும் பிளஸ் 15 வோல்ட் ஆயிக்கும். அப்ப ஒளிபடும் போது 0 வோல்ட் ஒளிபடாத போது 15 வோல்ட்டா மாறும். சரியா இப்ப கேட்கிற 3வது ஒளிபடும் போதும் ஒளிபடாத போதும் Y என்ற புள்ளியில் உள்ள அழுத்தங்களை காண்பு. இப்போ ஒளிபடும் போது பார்த்தா VA வந்துட்டு 5 B மைனஸ் செல்லு தானே இது VB வந்துட்டு எங்களுக்கு வந்து ஒளிபடக்குள்ள 0. அப்ப பிளஸ் கூட மைனஸே பார்க்க. அப்ப பிளஸ்ல என்ன செய்யணும்னா நிறமல் நிலை அடையும். அப்ப எங்களுக்கு வரும் பைலிகிற அழுத்தம் பிளஸ் 15. சரி பிளஸ் 15 ஒளிபடுத டைமுக்கு. அப்ப ஒளிபடுத டைமுக்கு பிளஸ் 15 ஆக்கினு சொன்னா இது நோட் கேட்டு. அப்ப இவர் என்ன செய்யணும்னு சொன்னா பிளஸ் ஹை பெருமானம் இருக்குதுன்னா அதை லோவா மாத்தும். அப்படி இவர் 1 ஆகிருந்தா இவர் 0 மாறி. அப்ப பிளஸ் 15 என் செல்லு பின்ன நோட் கேட்டு இந்த அமைப்பு பார்த்தா செல்லும் எங்களுக்கு. அப்ப இவர் என்ன செய்யமாட்டா இவரது 0 ஆக்கும். 0 ஆக்கினோடனே IB 0 IB 0 IC 0. அப்ப இதுல ஒரு மின்னோட்டம் ஓட்டு இல்லை. அப்ப இவரு காந்தமா மாறுது. இவரு காந்தமா மாறாட்டி ஆமேச்சர் இவரை நோக்கி நகருது கவரப்படுதல். அப்ப இந்த லைட் ஆஃப் நீக்குது. இப்ப ராவாகுல் என்ன நடக்கிறேன்னா இந்த VB வந்துட்டு VB பெருமானம் வந்துட்டு ராவ் டைமுக்கு 15 மாறுது.
பதினஞ்சா மாறின உடனே என்ன நடக்குமெண்டா இந்த வி பிளஸ் செல்லுதே பார்க்க வி மைனஸ் கூட்டுரு. அப்ப இப்ப எந்தியா மாறுண்டா பிளஸ் 15 வோல்ட்டா இருந்தது மைனஸ் 15 வோல்ட்டா மாறுது. மைனஸ் 15 மாறினோடனே இவர் 0 இவர் ஹையா மாறு. அப்படி என்னன்னா இவரு ஒரு பெருமானம் இப்ப நாங்க வழங்கல் வோல்ட் லெவல குறிச்சு 23 இருக்கு. அப்ப அதை வச்சு எங்களுக்கு ஒரு பெருமானம் வரும். அப்ப இதோட மின்னோட்டம் ஓட தொடங்குது ஐபி சச்சுரேஷன். ஐபி மின்னோட்டம் ஓடுதல்ல இங்க ஐசி ஓட்டு. ஆகவே இது 1-2 மின்னோட்டம் ஓடுதுன்னா இது வந்து காந்தமா மாறு. அப்போ ஆமேச்சர் இவரால் கவரப்பட்டோன்னு இவர் இங்களை தள்ளப்படு இந்த இது பயிற்சி இதோட படுது. அப்ப இங்க சுற்று பூரணப்படுத்தப்படுது. ஆகவே இந்த நடக்குது மின்கோமில் ஒளிருது. சரி ஓகே. அப்ப வையன் ஒளிப்படும் போது வயலிகிற அழுத்தம் வந்துட்டு +15, ஒளிப்படாத போது -15. அடுத்த 4வது வீதி மின் விளக்கை ஒளிரச்சேவைக்கு நேரடியா சேகரிப்பான் மின்னோட்டத்தை பயன்படுத்தப்படாமைக்கு காரணம் தருது. ஏன்னா இந்த சேகரிப்பான் மின்னோட்டத்தை வீதி விளக்கை பயன்படுத்தாமைக்கான காரணம். வீதி விளக்கு பயன்படுத்த ஏலப்புள்ளையில் என்னன்னா இந்த சேகரிப்பான் மின்னோட்டம் வந்துட்டு பொதுவா ஐபி வந்துட்டு மைக்ரோ எம்பியர் வரிசையில, ஐசி வந்துட்டு மில்லி எம்பியர் வரிசையில. ஆனா இவருக்கு எம்பியர் வரிசையில மின்னோட்டம் ஒன்று செய்யப்படும். ஏன்னா வீதி விளக்கு அவருக்கு தேவையான பலு வந்துட்டு கூடவே, அதனால மின்னோட்டம் கூட தேவைப்படுது. வந்த மின்னோட்டத்தை இந்த டிரான்சிஸ்டர் சேகரிப்பாண்டே ஓட்டுற மின்னோட்டத்தால வழங்க இயலாம். ஆனால்தான் இப்படியான ரிலையன்ஸ் ஒரு சிஸ்டம் பாவிச்சு மின்னோட்டத்தை வழங்குது. அதை எழுதணும். அப்ப நீங்க எளிநாகரி காரணம் சேகரிப்பான் மின்னோட்டம் மில்லி எம்பியர் வரிசையிலான. சரி, சேகரிப்பான் மின்னோட்டம் மில்லி எம்பியர் வரிசையில சேகரிப்பான் மின்னோட்டம் மிகச்சிறியது. ஏதாவது உண்டுன்னா ஓகே இடத்துல சரியா கேட்டீங்க. அடுத்து 5வது பாருங்க. இரவில் ஒளிர்ந்த வீதி விளக்கு பகலில் அணிய செய்யும் ரிலை தொழிற்பாடு பொறிமுறை விளக்கு. ஓகே, பெரிய கேள்வி ஒன்று. சரி, இப்ப நிறைய விஷயங்களை கேட்கிறானே. இப்ப இரவில் ஒளிர்ந்த வீதி விளக்கு பகலில் அணைய செய்யும் ரிலையின் தொழிற்பாட்டை பொறிமுறை விளக்கு. அப்ப இரவுல வந்துட்டு ஒளிர்ந்த இது வந்துட்டு சரியா பகல் டைம்ல எப்படி ஓஃப் ஆகுன்னு சொல்லி கேட்டீங்க. அப்ப பகல் வேலையில இருந்து நடக்கும்னு சொன்னா இந்த இரும்பு வந்துட்டு காந்தத்தன்மை இழந்து சரி ஆமேச்சர் என்ன செய்யும் சொன்னா இவரை விலத்தி அசையும். அப்படி அசையக்கோல சரி 3 செல்லு இந்த இதுல தொடுகையில இந்த அப்படின்னு சொன்னா நான் சொல்லி இதை நாங்க மூவிங் கான்டாக்ட் செல்ல இந்த மூவிங் கான்டாக்ட் வந்துட்டு 3வது இருக்கிற இந்த மூவிங் கான்டாக்ட் வந்துட்டு 5வது ஃபிக்ஸ் கான்டாக்டோட தொடுகையில இருந்து ராவேல அது வந்துட்டு என்ன செய்யும் சொன்னா 4க்கு மீளும். அப்படின்னா 4 வரும். அந்த நேரத்துக்கு எந்த நடக்கும்னா சுற்று பூர்ணப்படுத்தப்படுதல்ல, அதனால மீன் குமிழ் எந்த நடக்கும் அணை. அப்ப அதில் இது ஒண்ணு இதுக்குள்ளே உங்களுக்கு அந்த ஸ்கீம்ல ஈக்கிற அந்த ஆன்சர் நான் ஒரு செல்ல நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பகல் வேலையாகும் போது இரும்பு அகணியின் பகல் வேலையாகும் போது இரும்பு அகணியின் காந்தத்தன்மை இழக்கப்படுவதால் கவரப்பட்ட ஆமேச்சரானது பழைய நிலையை அடையும் போது பழைய நிலையை மீளும் போது பழைய நிலையை அடையும் போது மூவிங் கான்டாக்ட் ஆனது முடிவிடம் 4 கொண்ட மூவிங் கான்டாக்ட் ஆனது முடிவிடம் 4 கொண்ட ஃபிக்ஸ் கான்டாக்டுடன் தொடுகை அடைவதால் வீதி விளக்குக்கான சுற்று துண்டிக்கப்படும். பாருங்க, மேற்படி சுற்றில் D1 ஃப்ளைபேக் டயர் ஆனது ரிலையின் 1-2 முடிவிடங்களுக்கு இடையே இணைக்கப்பட்டதன் நோக்கம் யாது? இதெண்டா புள்ளிகள் செல்லி கோணம் அந்த பந்தி ஒன்று மாதிரி ஒரு இடத்துல இந்த ஃப்ளைபேக் டயர் யூஸ் பண்றேன்னு சொல்லி அது என்ன நடக்கிறேன்னு சொன்னா இப்ப இந்த வீதி விளக்க நாங்க அணைக்க கொள்ள என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த ரிலேட மாற்றம் கொண்டு வாரு 5லேருந்து 4க்கு இது பண்றேன். அப்ப அந்த நேரத்துக்கு என்ன நடக்கும்னு சொன்னா சரி இப்ப இந்த நேரத்துக்கு இந்த காந்த புலத்துல ஒரு மாற்றம் ஏற்படுது.
அப்ப இதுக்கு ஒரு மின்னியக்கு தூண்டப்பட்டு அந்த மின்னியக்கு என்ன செய்யணும்னா டிரான்சிஸ்டரோட போயிட்டு டிரான்சிஸ்டரை பழுதடைய வைக்க பார்க்கும். செல்லு விளங்குது. இதுல ஒரு மாற்றம் வரக்கொள்ள இப்ப இதுல ஒரு மின்னோட்டம் தூண்டப்பட மின்னியக்கு தூண்டப்பட்ட அப்ப அந்த மின்னியக்கு தூண்டப்படுறதால மின்னோட்டம் வந்து அந்த மின்னோட்டம் டிரான்சிஸ்டர் வைத்து டிரான்சிஸ்டர் பழுதடையும். அப்ப அந்த டிரான்சிஸ்டர்ல போகாம குறிஞ்சுற்றாக்கம் செய்யறது தான் என்ன செய்யுது இந்த ஃபிளைபேக் டயட்டை பாவிக்கிறேன். சரி, இதை கொஞ்சம் அந்த பந்தியில் செல்லி தான் நல்லா ஐந்திக்கும் அந்த உங்களுக்கு எழுதுறதுக்கு இப்ப ஆனா நீங்க அதை யோசிச்சுதான் எழுதுவாக இடத்துல அந்த பாயிண்ட். சரி, ஸோ அடுத்த படிக்க எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த கேள்வியை செஞ்சுட்டு போயிடும். இந்த ஃபிளைபேக் டயட்டர் ரீசன் மாதிரி கொஞ்சம் அந்த பாயிண்ட் நீங்க அவ்வளோதான் யோசிக்கணுமா. அப்ப எழுதிக்கோங்க. வீதி விளக்குக்கான சுற்று துண்டிக்கப்படும் போது ரிலையினுள் காந்தப்புலத்தில் ஏற்படும் மாற்றம் வீதி விளக்குக்கான சுற்று துண்டிக்கப்படும் போது ரிலையினுள் காந்தப்புலத்தில் ஏற்படும் மாற்றம் மின்னியக்க விசையை உருவாக்கும். காந்தப்புலத்தில் ஏற்படும் மாற்றம் மின்னியக்க விசையை உருவாக்கும். எனவே சுற்றை குறுஞ்சுற்றாக்கம் செய்து டிரான்சிஸ்டர் பழுதடைவிலிருந்து தடுப்பதற்கு உதவும். டிரான்சிஸ்டர் பழுதடைவிலிருந்து தடுப்பதற்கு உதவும். சரி, இவ்வளவுதான் இந்த எலக்ட்ரானிக்ஸே. சரி, ஆனா அந்த இப்ப எலக்ட்ரிசிட்டியோட கம்பேர் பண்ணக்குள்ள கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் ஈகிற புள்ளையெல்லாம் யோசிக்கிறதுக்கா அது எப்படி ஒருத்தரை இப்ப நீங்க செய்யறதை பொறுத்து டிபெண்ட் ஆகிக்கும். எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் எங்களுக்கு இந்த ஈஸியா செய்யல் மாதிரி இருந்தாலும் எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் இதா இருந்தாலும் இதோட கொஞ்சம் யோசிச்சு வச்சா செய்யணும் புள்ளை. சரி, ஓகே. அப்ப ஏற்கனவே நான் சொன்ன மெக்கானிக்ஸ் லைட் போட்டிக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எலக்ட்ரானிக்ஸ் பின்ன நாளே செய்கிறேன். ஸோ அந்த நாளே சேம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கணும். சரி.